உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மார்கழி மாதத்தின் கன்னி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சுக்கிரன் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்றிருக்கிறார். அஷ்டம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் அதிக அலைச்சலையும் உழைப்பையும் வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்துவார். மார்கழி 10ஆம் தேதி வரையில் செவ்வாய் சாதகமாக இருக்கிறார். புதன் 23ஆம் தேதியிலிருந்து உதவிகரமாக மாறுகிறார். பணவரவு போதுமான அளவிற்கு இருப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை ஏதும் இருக்காது. மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அதனால் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குரு சுக்கிர சுபபலத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. உத்தியோகம். மகர ராசியில் உள்ள சனி பகவான் கும்பராசியை நோக்கி செல்வது நன்மைகளை அளிக்கும். கோல்சார விதிகளின்படி மேலதிகாரிகள் நியாயமாகவும் ஆதரவாகவும் நடந்து கொள்வார்கள். தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் நண்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் ஊதிய உயர்விற்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில் வியாபாரம். புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் ஏற்ற காலகட்டம் இது. நிதி நிறுவனங்களின் உதவி எளிதில் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு ஏற்பட்ட பின்னடைவு படிப்படியாக குறைய ஆரம்பிப்பதை அனுபவபூர்வமாக காண முடியும். புதிய கடைகள் தொழிற்சாலைகள் திறப்பதற்கும் கிரகநிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன. கலைத்துறையினர். பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாகவே அமர்ந்திருப்பதால் பல மாதங்களாக ஏற்பட்டிருந்த தேக்க நிலை மாறி மீண்டும் புத்துயிர் பெறும். வருமானம் உயரும். ரசிகர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் துறையினர். தொண்டர்கள் மற்றும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை தரும். வாக்குஸ்தானத்தில் உள்ள சுக்கிரனால் பேச்சுத்திறன் ஓங்கும். பிரச்சாரத்தினாலேயே மக்களை கவர்ந்திருக்கும் திறமை அதிகரிக்கும். மாணவ மாணவியர். மார்கழி 22ஆம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. புத்தகத்தை கையில் எடுத்தாலேயே உறக்கமும் சோர்வும் சோம்பலும் போட்டி போடும். 23ஆம் தேதியிலிருந்து சோர்வு நீங்கும். மீண்டும் படிப்பில் மனம் படியும். விவசாயத்துறையினர். மாதத்தின் முதல் 9 நாட்கள் கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. அதன் பிறகு அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகின்றன. விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகநிலைகள் வருமானம் ஒரே சீராக இருக்கும். விளைச்சல் திருப்தி தரும். 10ஆம் தேதியிலிருந்து தேவைக்கு அதிகமான மழையினால் பிரச்சனைகள் ஏற்படும். பெண்மணிகள். ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் தெய்வ பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கும். வருமானம் திருப்திகரமாகவே உள்ளதால் செலவுகளை எளிதில் சமாளித்து விட முடியும். சில பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பும் உள்ளதை குரு சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்வது நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள். மார்கழி 5 பின்னிரவு முதல் 6-7 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.